Hi dudes, டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்து. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிஎன்இஏ 2024 ரவுண்டு 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங் நாளைக்கு காலையில் ஸ்டார்ட் ஆகுது. எல்லோரும் ரொம்ப ஆவலாக இந்நேரம் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்ஸ். எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், எந்த பிரான்ச்சை செலக்ட் பண்ணணும், எந்த காலேஜை செலக்ட் பண்ணணும், எப்படி போட்டால் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக அனலிட்டிக்ஸ் எடுத்து கொடுத்துருக்குறோம். இதை தாண்டி நாளைக்கு காலையில் 10-11 மணிக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக வந்து சீட் மேட்ரிக்ஸ், வேக்கன்சி சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவில் என்னுடைய சர்வீஸ் பேஸில் நம்ம திங்க் பண்ணி பார்த்ததுலையும் இதுக்கு முன்னாடி அனுபவப்பட்டதுலையும் எவ்வளோ சீட் ஃபில் ஆகிருக்குங்கிறதுக்கு நேற்று கிளியராக ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அப்போ எத்தனை காலேஜ் ஃபில் ஆகிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால் வந்து கண்டிப்பாக அனுமானிக்க முடியுது. அந்த அடிப்படையில் சென்னை, கோவை, மதுரையில் சில கல்லூரிகள், திருச்சி 1-2 அந்த மாதிரி தமிழகம் எங்கும் நம்ம பார்க்கும்பொழுது இதில் அதிகபட்சம் சென்னை, கோவையில் தான் அதிகமான சீட் வந்து ஃபில் ஆகும் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்பொழுது சென்னையில் ஒரு 8 காலேஜ், கோயம்புத்தூரில் ஒரு 8 காலேஜ், 16 காலேஜ், அங்கும் இங்குமாக எல்லாம் சேர்ந்தால் ஒரு 25 காலேஜ் தான் இந்த இதில் வந்து அதிகபட்ச பங்கேற்பு கொடுத்து சீட் எடுத்து மாணவர்கள் வந்து விருப்பம் தெரிவிச்சிருப்பாங்கன்னு நமக்கு தோணுது. சரி, ஓகே, நாளை காலையில் அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லைவில் வரப்போகிறேன். நாளைக்கு நம்ம லைவ் வரோம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக லைவ் டைமிங் என்னன்னு போட்டு உங்களுக்கு காலையில் போஸ்ட் கொடுத்துட்றோம், லைவ் டைமிங் கொடுத்துட்றேன். கூடுமான வரைக்கும் மதியத்துக்கு மேலே நீங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு சாய்ஸை போட்டுட்டு தயவு செய்து உடனே லாக் பண்ணிடாதீங்க. நமக்கு ஃபஸ்ட்டு லாக் பண்ணிட்டா எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அப்படி கிடையாது. 3 நாள் எதுக்கு டைம் கொடுக்குறாங்கன்னா, ஆஸ்வாசமாக யோசித்து நல்ல கல்லூரிகளையும் நல்ல பிரான்ச்சையும் போடணும் அப்படிங்கிறதுக்கு தான். அதனால் நாளைக்கு சாய்ஸே ஃபில் பண்ணாலும் கூட தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, லாக் பண்ணிடாதீங்க. நம்பர் 1. 2வது, யாராவது உங்கள் யூசர் ஐடி கொடுங்க, பாஸ்வேர்டு கொடுங்கன்னு ஃபோன் பண்ணாங்கன்னா கட்டாயமாக கொடுத்துடக்கூடாது. இது நம்ம நிறைய தடவை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச ஒரு 500 யூசர் ஐடி பாஸ்வேர்டு போயிருக்கு. அப்போ நம்ம மக்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொரு பக்கம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க யாராவது ஹெல்ப் பண்ணால் பரவாயில்லையா அப்படின்னு. அந்த ஹெல்ப் பண்ணுறவங்க யார், என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி ஏதாவது பிஸ்னஸ் இருக்கா, தப்பு இல்லை, அந்த பிஸ்னஸ் நேர்மையாக இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் யோசித்து உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுங்க. இன்னொரு மோசடி நடக்குது என்ன அப்படின்னா, நாங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்லேருந்து கூப்பிடுறோம். கட்டாயமாக அப்படி யாரும் கூப்பிட மாட்டாங்க. மக்களே, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்லேருந்து கூப்பிடுறோம், டோட்லேருந்து கூப்பிடுறோன்னு நிறைய துபாகர் ஆசாமிகள் உங்களை கூப்பிடுறாங்க. உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு செக் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சாய்ஸ் போட்டது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் மாட்டினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அவங்க கையில், அவங்க தீர்மானிக்கிறதா உங்கள் லைஃபாக போயிடும். ஸோ இந்த தவறுகளை தயவுசெய்து செய்யக்கூடாது. செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்ச சாய்ஸஸ், நிறைய சாய்ஸ் கொடுக்கணும். செலெக்ஷன் ரொம்ப சூப்பராக பண்ணணும். அதை எப்படி செலக்ட் பண்ணுறது, எப்படி சாய்ஸ் கொடுக்கறது, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கே நீ யார்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், 25 வருஷ அனுபவம் இதே துறையில் ஸ்டூடெண்ட்டாக இருந்து வாத்தியாராகி, ப்ரொஃபஸராகி, டீனாகி, ரிசர்ச்சு, அகடமிக்ஸு, அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் பார்த்து 8 வருஷமாக இதே யூடியூப்பில் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறோம். கடந்த 6-7 வருஷமாகவே முழுக்க 1300 வீடியோஸ் கொடுத்துருக்குறோம். நமக்கு கால் பண்ண மேக்ஸிமம் 90% பெற்றோர்களும் சரி மாணவர்களுக்கும் சரி இலவசமாக தான் இந்த சேவையை பண்ணியிருக்கிறோம். இப்போ தான் கொஞ்சம் பேருக்கு, குறிப்பாக கேட்குறவங்களுக்கு நம்ம சர்வீஸ் அப்படிங்கிறத வந்து பெய்டு சர்வீஸாக கொடுத்துருக்கோம். அந்த பெய்டு சர்வீஸும் ரொம்ப ஜென்யூன் சர்வீஸாக இருக்கும். அதனால் பெனிஃபிட்டான பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீடியோவை முதல்ல பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போஸ்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல கரியர் செட் ஆகும் அப்படிங்கிற அந்த உறுதியோடு நான் வீடியோக்குள்ளே போகிறேன். டிஎன்ஏஏ ரவுண்ட் 2
அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ எடுத்துருக்கிறோம். ரவுண்டு 2 நம்ம பார்க்குறோம். ஒரே செகண்டு. இந்த ரவுண்டு 2ல சாய்ஸ் லிஸ்ட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அல்லது இல்லாட்டி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது கரெக்டா அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணுறது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாய்ஸ் லிஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு மாடல் அண்ட் சூப்பர்பான, தேவைப்பட்ட அதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது யாருக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டால், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது சார், நான் ஒரு 2 லட்சம் கட்டாயமாக கட்டிடுவேன், 3 லட்சம் கண்டிப்பாக கட்டிடுவேன், எனக்கு அது பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சாய்ஸஸ் பொருந்தாது. அப்போ யாருக்கு இது பொருந்தும்? சார், நான் ஒரு சாதாரண ஃபேமிலி தான், எனக்கு ஒரு கம்மியான ஃபீஸில் நான் போய் படிக்கணும், எனக்கு ஒரு நல்ல கல்லூரிகளை காமிங்க சார், நல்ல பிரான்ச்சை சொல்லுங்கள் சார் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும். அப்போது அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பணம் நிறைய வச்சுருக்கிறவங்க, பணத்தை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கண்டிப்பாக போய் கட்டிடுவேன், ஆனால் நல்ல காலேஜை காமிங்க சார், நல்ல கோர்ஸை காமிங்க சார், அடுத்த வீடியோவில் இருக்குது, அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க. இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி தான் நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸில் டாப் ப்ரிஃபரன்ஸாக வைக்கிறோம். பட் நிறைய பேர் என்ன கேட்பீங்க அப்படின்னா, சார் அங்கே ஹாஸ்டல் சரியில்லையாமே, அங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் முன்னாடி மாதிரி இல்லையாமே, இப்படிலாம் நிறைய கேட்குறீங்க. ஆனால் எதை வச்சு கேட்குறீங்க அப்படின்னு தெரியல. அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு ஃபீல் பண்ண ஸ்டூடெண்ட்டு சந்தோஷமாக இந்த மாதிரி ஒரு தவறான ஆன்சரை சொல்ல மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். சில பேர் அங்கேயுமே அட்மிஷன்ஸ் பண்ணி நல்லா படித்து கொஞ்சம் எல்லா கல்லூரியும் இருக்கிறதா வேலை இல்லாமல் ஒரு கம்மியான சம்பளத்துக்கு போயிருந்துருக்கலாம். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறது ப்ரைட். அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறது ஏற்கனவே நிறைய வழியில் சொல்லியாச்சு. ஒரு கோயிலில் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான கண்டிப்பாக அவுட்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் என்ன பண்ணணும்? செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறத பண்ணணும். அந்த செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கான கெப்பாசிட்டியை நீங்களே சூப்பராக பில்ட் பண்ணுவீங்க. எந்த சூழ்நிலையிலையும் உங்களால் எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்க முடியும். ஒரு கம்பெனியில் நாளைக்கு வேலை செய்கிறீங்க, திடீர்னு ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறான், அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி, தைரியம், கான்ஃபிடென்ஸ் எல்லாம் வரும். அது எங்கே வரும் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வரும். அதனால் தாராளமாக இது ஒரு ப்ரைட் அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட்டு போடலாம். நம்பர் 2 MIT, நம்பர் 3 அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு அங்கேயே அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்குள்ளே இருக்கக்கூடிய டெக்னாலஜி பேஸ்ட் இருக்கக்கூடிய கோர்சஸுக்கு மட்டும். இது ஏன் செகண்ட் ரவுண்டில் சொல்கிறோம்? இதெல்லாம் முடிஞ்சு போயிருக்கோம்ல சார், நீங்கள் கேட்குற கேள்வி புரியுது. பட் கட்டாயமாக இங்கெல்லாம் வந்து சில பிரான்ச்சுக்கான வாய்ப்பு இருக்கும். நான் சொல்கிறது என்னங்கிறது. ரெண்டாவது, உங்களுடைய சாய்ஸில் PSG டெக்கு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய காலேஜ், இதில் கோடும் கொடுத்துருக்கேன். 001ங்கிறது கோடு, 4ங்கிறது கோடு, 2ங்கிறது கோடு. அதே மாதிரி 2 நம்பர்ஸ் 2000 சீரீஸில் ஆரம்பித்தா அதெல்லாம் கோவை சுட்டு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளாக இருக்கும். 5 அப்படின்னு ஆரம்பித்தா மதுரை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜோனுக்கும் சில கோடு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கோடை பார்த்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ PSG 2006, அதுக்கப்புறம் ஈக்குவலண்ட்டாக நான் சென்னையில் படிக்கணும் சார் அப்படின்னா SSN 1315. இதுக்கப்புறம் மூணாவது சாய்ஸ், நம்பர் 1ல் இது 3மே, நம்பர் 2ல் இது 2மே, நம்பர் 3 CIT கோயம்புத்தூர் 2007 எடுத்துக்கலாம், GCT கோயம்புத்தூர் 2005, TCE தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை 5008. இது 3மே ஒரே கேட்டகரி தான். நீங்கள் மதுரையில் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, கோயம்புத்தூரில் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, சென்னையில் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, இது 3 கோயம்புத்தூர் மதுரையில் படிக்கணும்னு நினைக்கும் போது இந்த 3மே ஒரே கேட்டகரியில் வச்சு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. 4வது கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா GCE சேலம் 2615, ACCET அதாவது அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி காரைக்குடியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கல்லூரி 5901. இது 2ம் ஒரு கேட்டகரியில் வச்சுருக்கிறேன். இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இது 8 கேம்பஸும் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வச்சுருக்கிறேன். இது என்ன நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், நான் சர்க்யூட் பிரான்ச்சஸ், எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல், சிவில், கெமிக்கல் போன்ற செகண்டரி பிரான்ச்னு சொல்லக்கூடிய நான் சர்க்யூட் பிரான்ச் சொல்லக்கூடிய சீட் கட்டாயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கு இருக்குது? SC, ST, SCA பிரிவினருக்கு வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்குது. ஃபியூ MBC சீட்ஸு வந்து 1-2 பிரான்ச்சஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த பிரிவினர் கம்யூனிட்டியை சார்ந்தவராக இருந்தால் இந்த கல்லூரிகள் 8 கல்லூரியில் கிடைக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. செகண்டரி பிரான்ச்சஸ் வேலை கிடைக்காதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த பிரான்ச் எடுத்து படித்தாலும் உங்களுக்கான ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் நினைக்கிற மாதிரி IT கம்பெனிக்கும் போகலாம்,
சில கவர்மெண்ட் ஜாப்புக்கும் போகலாம், நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனரும் ஆகலாம். கோர் கம்பெனியும் அதிகமாக வரக்கூடிய கல்லூரிகள்லாம் இந்த கல்லூரிகள் 8 கல்லூரிகள். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க, உங்கள் சாய்ஸஸில் இருக்க வேண்டிய கல்லூரிகள். அடுத்தது செகண்ட் கேட்டகரி, அதே கவர்மெண்ட்டில் படிக்கணும் சார், எனக்கு ஃபீஸ் எல்லாம் அதிகமாக கட்ட முடியாது, அதாவது ஓப்பனிங்லேயே சொன்னேன். அவங்க என்ன பண்ண போகிறீங்க, சேலம் அண்ட் காரைக்குடி இது ரெண்டும் ஒரே கேட்டகரியில் நீங்கள் தாராளமாக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே என்ன பண்ணலாம், சில சர்க்யூட் பிரான்ச்சஸ்னால் ஒரு இசிஇ ட்ரிபிள் இஎன்ஐ அந்த மாதிரியான சர்க்யூட் பிரான்ச்சஸ் இங்கே கிடைக்கிறதுக்கு. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஈஸியும் ஃபில் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சாய்ஸ் மேட்ரிக்ஸ் வந்தால் தான் தெரியும். அப்படி இருந்தால் நமக்கு ரொம்ப லக்கி. ஸோ இதை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் சார் 5வது கேட்டகரி இந்த இடத்துல வைக்கிறோம். இது எல்லாமே 5வது கேட்டகரி. இந்த 5வது கேட்டகரி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏயுஆர்சி அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர், அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கான்ஸ்டிடியூஷன் காலேஜாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜில் வரக்கூடிய காலேஜ்னு பார்க்கும்போது அதில் நல்லா இருக்கும் சார், ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல கல்லூரியே சொல்லுங்கள் சார் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர் கோயம்புத்தூர், அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர் காஞ்சிபுரம், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கவர்மெண்ட் காலேஜஸில் போல் சொல்லுங்கள் சார், ஜிசிஇ பர்கூர், தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ் வெள்ளூர். இந்த 4 கல்லூரியிலும் 5வது கேட்டகரியில் வச்சு தாராளமாக எடுத்துக்கலாம். பெரிய வித்தியாசங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இங்கெல்லாம் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, சிஎஸ்சி இசிஐ தவிர, அதுவும் ஓசியில் ஃபில் ஆகிருக்கும், பிசியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை பிசி ஃபில் ஆகிருந்தாலும் எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசிஏ முஸ்லீம் மாணவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. இதை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சார் இங்கே படிக்கிறதுலாம் எனக்கு என்ன சார் பெனிஃபிட்டு, எல்லாருக்கும் எதிர்பார்க்குற மாதிரி லோயஸ்ட் ஃபீஸுங்க. இந்த கவர்மெண்ட் காலேஜெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒட்டு மொத்தமாக 1.5 லட்ச ரூபா செலவில் உங்களுடைய 4 வருட படிப்பு முடிஞ்சிடும். அப்போது மீதம் நீங்கள் போய் கட்ட போகிற 10 லட்சமோ, ஒரு கல்லூரியில் 2 லட்சம் கட்டுறீங்கன்னு அசியூம் பண்ணிக்க, ஒரு ப்ரைவேட் கல்லூரிக்கு போகிறீங்க, 2 லட்சம் வாங்குறாங்க. அப்போ 4 ஆண்டுக்கு 10 லட்சம் செலவு பண்ண போகிறீங்க. இந்த 10 லட்சத்தில் வெறும் 1.5 லட்சம் அல்லது 2 லட்சம் செலவாகும். மீதமுள்ள 8 லட்ச ரூபா உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த 8 லட்சத்தை வச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய டெக்னாலஜி வேணாலும் புதுசாக ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி உங்களை நீங்கள் செல்ஃப் டெவலப் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் பில்ட் பண்ண கம்பெனி கட்டாயம் உங்களை கூப்பிடுவாங்க. அது எப்படி நம்ம ஸ்கில்லாம் டெவலப் பண்ண போகிறோம், எப்படிலாம் பண்ணணும், என்னெல்லாம் படிக்கணும், என்னோடய வீடியோஸில் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன். வரக்கூடிய காலங்களில் அந்த வீடியோஸ் அதை பற்றிலாம் பேசுவோம். ஸோ ஒரு சாதாரணமான ஃபேமிலியில் இருக்க சார், எனக்கு பெருசாக செலவு பண்ண முடியாது சார், 2 லட்சத்தில் இன்ஜினியரிங் முடிக்க முடியுமானா இந்த கல்லூரிகளில் கட்டாயமாக, அதாவது 4, 5 அப்படிங்கிற இடத்துல வந்து 2 லட்ச ரூபாக்குள்ளே நீங்கள் தாராளமாக இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சம் எப்படி போனாலும் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வராது. இதில் எஸ்எஸ்என் மட்டும் ஒரு சின்ன விதிவிலக்கு, கொஞ்சம் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் சார் அப்புறம் அங்கே போய் அதை வச்சுருக்கீங்க அப்படின்னா, எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணி மேக்ஸிமம் ஒரு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டை கொடுக்கறதுனால ஸ்லைட்லி ஹையர் சைடு இருந்தாலும் எல்லார் மனசுலையும் நின்னதுனால அந்த கல்லூரியை மட்டும் ஒரு ப்ரைவேட் கல்லூரியை கொண்டு வச்சிருக்கிறேன். மற்றது இங்கே பேசப்பட்ட அனைத்து கல்லூரிகளுமே ஒன்று கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிகளாக இருக்கும். ஸோ இதுதான் உங்கள் சாய்ஸஸில். குறிப்பாக கிராமப்புறத்தை சார்ந்தவர்கள், ஏழை கூலி தொழிலாளிகள், முதல் பட்டதாரிகள், இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ப்ரைவேட் காலேஜில் போய் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் உங்களுடைய சாய்ஸில் இதெல்லாம் இருக்கணும். இதனுடைய அடுத்த பார்ட்டு வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ரைட், இப்போ நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை, see you.